எல்லாருமே இப்போ ரொம்ப குறிப்பாக நம்ம ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதுனால இந்த நியூட்ரிஷனல் பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள் எல்லாம் சேர்த்து ஒரு மால்ட் மாதிரி செஞ்சுட்டு டெய்லி காலையில் வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்துட்டு குடிக்கலாம். இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விதைகள் நம்ம தனித்தனியாக சாப்பிட முடியாது. இப்போ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாம் தனியாக நம்ம மென்று சாப்பிட முடியாது. சியா சீட்ஸும் அப்படியே பார்த்திங்கன்னா ஊற வச்சு சாப்பிட்ணும். இந்த மாதிரி ஒன்று ஒரு பக்குவத்தில் சாப்பிடணும். அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே எந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்கிறது 4 விதமான சீட்ஸு: சியா சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இந்த 4 சீட்ஸுமே சம அளவில், எல்லாம் எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் சம அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தனித்தனியாக வறுத்து சேர்த்துருக்கேன். நான் இப்போது தனித்தனியாக எல்லாத்தையுமே வறுத்துட்டேன். ஒரு லைட்டாக எல்லாமே வெதுப்பாக நல்லா ஒரு பொரிஞ்சு வர ஸ்டேஜில் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணுங்கிறதில்ல. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்ததுன்னா குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் இருக்கும். அதனால் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த 4 விதைகள்லையுமே எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. ஹை ஃபைபர் இருக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ஒமேகா 3 இருக்குது. அதே மாதிரி சியா சீட்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. சன்ஃப்ளவர் சீட்ஸில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ, அது ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவையானது. மெக்னீஷியம், ஹெல்த்தி ஃபேட்ஸு, இது இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு 2-3 பேட்சாக அரைச்சிங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பாருங்கள், நான் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பெருன்னு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காலை நேரத்தில். அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் பிடிக்கும். அரைச்சிட்டு நல்லா கலந்துட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இது நீங்கள் அப்பப்போ தேவைப்படும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இது எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நம்ம சப்பாத்தி மாவில் சேர்த்து பிசைஞ்சிட்டு சப்பாத்தியும் செய்யலாம். ஸ்மூத்தீஸில் சேர்க்கலாம், சலாடில் சேர்க்கலாம். இது எந்த மாதிரி பக்குவத்தில் உங்களுக்கு பிடிக்குதோ எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்க்கலாம். இது நல்ல மனமாக அட்டகாசமாக இருக்கும். இதை சிம்பிளாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் 1 கப் வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அப்படிங்கிறது 1 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் டெய்லியும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இதை நான் இப்போ 3 டீஸ்பூன் எடுத்துகிட்டு வெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இது நீங்கள் கலக்கவே நல்லா ஊறிட்டு நல்லா திக்காக வந்துடும். இது நல்லா டெய்லி குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். தேவையான சத்துக்கள் எல்லாமே இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த சீட்ஸ் எப்பயுமே பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லா வயதினருக்கும் ஏற்றது தான். அதனால் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.